Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. கொங்கு மண்டலத்தில் தற்போதைய சூழ்நிலையில் யாருடைய கை ஓங்கி இருக்கு? செந்தில் பாலாஜியா, எஸ்பி வேலுமணி? கொங்கு மண்டலம் மிகப்பெரிய ஒரு பலமா இருக்க போது. கொங்கு மண்டலத்துல வெற்றி பெற்றனால்தான் திமுக தன்னோட ஆட்சியை தக்க வச்சுது அப்படிங்கிற பேர் எடுக்கணும்னு செந்தில் பாலாஜி அவர்கள் பம்பரமா சுழன்று வேலை செய்யறாரு. கொங்கு மண்டலத்தை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கறத பார்க்கலாம். கூட்டணியில அதிகாரத்துல பங்கு அப்படிங்கறத எந்த கட்சியுமே விரும்புறது இல்ல. மிகப்பெரிய கட்சிகளாருடைய திமுக அதிமுக விரும்புறது இல்ல. ஆனா இப்ப இவர்களோட இந்த நேரத்துல இந்த கூட்டணிகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு பார்கெனிங் பவரா அந்தந்த கட்சிகள் அதை எடுக்கிறாங்க. பாமகவா இருக்கட்டும், அவர் டிஎஸ்பி அவர்கள் தெளிவாவே ஆதாரத்தோட நிரூபிக்கிறார் என்ன நடந்ததுங்கிறத தெளிவா ஆதாரத்தோட சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்ப. ஏன்னா ஒரு நேர்மையான அதிகாரியா செயல்பட்டு இருக்கார். அவரோட குற்றச்சாட்டுல பார்க்கும் பொழுது அவர் மேல எந்த ஒரு அவர் லஞ்சம் வாங்கினாரோ இல்ல சலுகைகள் கேட்டாரனோ இல்ல, அவரோட உரிமையை கேட்டிருக்கிறாரு. அப்ப அதே மாதிரி அவர் மது விலக்க அவர் நடைமுறைப்படுத்தியிருக்கிறாரு. டிஎஸ்பிக்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்படுது, அதிகார வர்க்கம் இப்படி பண்ணும்னா அப்ப சாமானிய மக்களுக்கு என்ன நடக்கும்? வணக்கம், நான் உங்கள் சைன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் டாக்டர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. கொங்கு மண்டலத்தில் தற்போதைய சூழ்நிலையில் யாருடைய கை ஓங்கி இருக்கு? செந்தில் பாலாஜியா, எஸ்பி வேலுமணியா? நிச்சயமா ரெண்டு பேருமே ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். குறிப்பா பார்த்தோம்னா இரண்டு பேருமே கட்சியோட இரண்டாம் கட்டத்துல இருக்கிறாங்க. முதல் நிலைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ஏகோபித்தமா இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா அதிமுகல எடப்பாடியார் அவர்களுக்கு அடுத்த கட்டத்துல எஸ்பி வேலுமணி அவர்கள் தான். நாளைக்கு எடப்பாடி அவர்களுக்கு அடுத்து யாருன்னு பார்த்தா வேலுமணி அவர்கள் தான் கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர போறார். இன்னைக்கு எல்லாருமே அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதனால அவரும் தன்னோட செல்வாக்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா கொங்கு பகுதியில இருந்து அவர் இருக்காரு அப்படிங்கறனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுமே அவர் பொறுப்பெடுத்து செஞ்சாலுமே கூட, குறிப்பா இந்த சுற்றுப்பயணம் கூட அவர் தான் ஒருங்கிணைக்கிறார். ஆனாலுமே கூட தன்னோட பகுதியான அந்த கொங்கு மண்டலத்துல அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தாதான் கட்சியினர் தனக்கு நம்ம அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. அப்படிங்கறனால அவரும் ஒரு மிகப்பெரிய டஃப் ஃபைட் ஒன்று கொடுக்குறாரு. அவரும் மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசரா இருக்காரு. பொருளாதார ரீதியாகவும் தன்னோட பலத்தை காட்டுறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே நேரத்துல அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லவே தேவையில்லை, மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசர். எந்த இடத்துல போனாலும் தன்னோட திறமையை காட்டக்கூடிய நபர். எந்தெந்த கட்சியில இருந்தாலுமே எல்லா இடத்துலயுமே திமுகலையோ அதிமுகலையோ டிடி அவர்களோட போக முடியும், எங்க போனாலுமே தன்னோட அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை காட்டக்கூடியவர், கூட்டத்தை காட்டக்கூடியவர். திமுக பல முறை திமுக மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தார். கொங்கு மண்டலத்துல பலவீனமா இருந்த திமுகவை அந்த உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி, திமுக கனவிலும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தார். நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து வெற்றியை பெற்றுக் கொடுக்கிறார். சட்டமன்ற தேர்தலுமே தன்னோட மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணி கொங்கு மண்டலத்தை மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றுக் கொடுத்து திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு கொங்கு மண்டலம் மிகப்பெரிய ஒரு பலமா இருக்க போகுது. கொங்கு மண்டலத்துல வெற்றி பெற்றனால்தான் திமுக தன்னோட ஆட்சியை தக்க வச்சுது அப்படிங்கிற பேர் எடுக்கணும்னு செந்தில் பாலாஜி அவர்கள் பம்பரமா சுழன்று வேலை செய்யறாரு. அமைச்சர் பதவியை கூட இப்ப அவர் அமைச்சரா இல்லாட்டியும் அவர் தான் எல்லாமே முடிவு எடுக்கிறாரு. இருந்தாலுமே இப்ப அந்த பணியை விட முழு நேரமா தேர்தல் பணியில இறங்கிட்டாரு. சுற்றி வேலை செய்யறாரு. கொங்கு மண்டலத்தை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இரண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள். ஒரு டஃப் ஃபைட் இருக்க போது, ஒரு சுவாரஸ்யமான ஃபைட்டா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இன்றைய சூழல்ல அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு மிகப்பெரிய லீட் எடுக்கிறாரு. சோ பின்வரும் காலங்கள்ல வேலுமணி அவர்கள் எந்த அளவுக்கு வியூகம் வகுக்க போறாரு, மக்களை எப்படி சந்திக்க போறாங்க, அதெல்லாம் பொறுத்துதான் காட்சிகள் மாறும். ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற முழக்கங்கள் தற்போது பாமக கேட்க ஆரம்பிச்சிருக்கு, காங்கிரஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் விசிகா கேட்டாங்க, அவர்களுக்கு கொஞ்சம் சைலண்ட் ஆனாங்க. இன்னும் பல கட்சிகள் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கு. பாஜக முதற்கொண்டு அப்புறம் தாவேகா எங்க கூட யார் நம்பி வந்தாலும் ஆட்சியில நிச்சயமா அதிகாரம் கொடுப்போங்க, பங்கு கொடுப்போங்க அப்படின்னு இதுல சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் நகர்கிறதா? இவருடைய பேச்சு எல்லாமே இல்ல நம்ம கடந்த காலங்களிலுமே பார்த்திருக்கோம். நம்ம சொன்னோம் அதுதான். கடந்த காலங்களிலுமே திமுக அதிமுகங்கிற கட்சிகள் பல கூட்டணிகளோட தயவுல தான் ஆட்சி அமைச்சாங்க அப்படிங்கறத பார்க்கணும். அதிமுக கூட சில நேரங்களில் தனிச்சு ஆட்சி அமைச்சாலுமே திமுக கூட்டணியை நம்பிதான் பல நேரங்களில் பயணிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம். முரண்பட்ட கூட்டணிகள், பொருந்தா கூட்டணிகளையுமே
கட்டி இழுத்துட்டு போறதுல வந்து திமுக கெட்டிக்காரத்தனமா இருந்திருக்காங்க. முதல் முறை ஆட்சி அமைச்சதுல இருந்து பார்த்தோம்னா முன்னுக்கு பின் முரணானவர்களையும் இணைத்து கொண்டு ஆட்சியை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனாலுமே கூட அந்த அதிகாரத்துல பங்கு அப்படிங்கறத வந்து மாநிலத்துல அவர்கள் வந்து அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்கறது இல்ல அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். மத்தியில அதிகாரத்தை சண்டை போட்டு வாங்கக்கூடிய திமுகவுமே மாநிலத்துல அந்த விட்டு கொடுக்கும் மனோபன்மம், ஒரு சிறிய இலாக்காவை கூட கொடுக்க அந்த மனோபன்மம் இல்லைங்கிறத பாக்குறோம். இரண்டு திராவிட கட்சிக்குமே. ஏன்னா அதை கொடுத்தா அந்த கட்சிகளை வளர்த்து விட அவர்கள் விரும்பல. ஒரு சீட்டுகளை கொடுப்போம், அந்த ஓட்டுகளை வாங்குறோம், உங்களுக்கு ஒரு கணிசமான எம்எல்ஏ கிடைக்கும், அதை வைத்துக்கொண்டு நீங்க கட்சியை நடத்துங்க, அவ்வளவுதானே தவிர கூட்டணியில அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிறத எந்த கட்சியுமே விரும்புறது இல்ல. மிகப்பெரிய கட்சிகளுடைய திமுக விரும்புறது இல்ல. ஆனா இப்ப இவர்களோட இந்த நேரத்துல அந்த கூட்டணிகள் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு பார்கெனிங் பவரா அந்தந்த கட்சிகள் வந்து அதை எடுக்கிறாங்க. பாமகவா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு பார்கெனிங் பவரா அதை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனாலுமே கூட அவர்களுக்கு வந்து அதை பெருசா கொண்டு போவாங்களா? ஒருவேளை ஆட்சி அதிகமான எம்எல்ஏக்கள் பெற்று அந்த தயவுல ஆட்சி அமைச்சா தங்கள் கட்சியில தங்களுக்கு அடுத்த கட்ட இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அந்த அமைச்சர் பதவியை விட்டு தர அவர்களுக்கு மனம் இருக்குமா அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா கடந்த காலங்கள்ல இந்த மாதிரி முக்கிய இலாக்காக்களை வந்து நிர்வாகிகள் கொடுக்கறது மூலியமா அவர்கள் வந்து ஒரு பாப்புலாரிட்டிக்கு வராங்க. அவர்கள் நாளைக்கு வந்து தலைமைக்கு வந்து ஒரு சவாலா வந்து நிக்கிறாங்க, தலைமையில போட்டி வரும் பொழுது சரி சமமா வந்து நிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த இதை கொடுக்க இப்ப யாரும் விருப்பம் இல்லை. அதனால ஒரு பேசு பொருளாவும் ஒரு பார்கெனிங் பவராகவும் வச்சுக்கிறாங்களே தவிர இதை வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கான ஒரு, ஏன்னா ரொம்ப அதிகமா டிமாண்ட் பண்ணாதான் இவர்கள் எதிர்பார்க்கறது கிடைக்கும், 50ன்னு சொன்னாதான் 20 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகாரத்துல பங்குன்னு சொன்னாதான் இவர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் தான் அதை பண்றாங்களே தவிர உண்மையிலுமே நிர்வாகிகளுக்கு அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பாங்களா, அதன் மூலியமா மக்களுக்கு நல்லது செய்ய போறாங்களாங்கிறது கேள்விக்குறிதான். சோ இதெல்லாமே ஒரு அரசியல் டாக்டிக்ஸா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா திராவிட கட்சிகள் அதை கொடுக்க போறதுலயும் நமக்கு நல்லாவே தெரியும். இவர்கள் வாங்குவாங்களா அப்படிங்கிறத, வரலாறு மாறுமாங்கிறத நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை மேற்கொண்ட மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுந்தரேசனுடைய காரை வந்து பறிப்பதா அப்படிங்கிற ரீதியில பயங்கரமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். உங்களுடைய பதில் என்ன? ஏன் சுந்தரேசன் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க? என்னதான் காரணம்? நிச்சயமா அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு வழக்குல வந்து சில இதெல்லாம் சாட்சியெல்லாம் மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்தப்ப அவர் அதை செய்யாதனால மேலிடத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு தொடர்ந்து அவர் வந்து குறி வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா அவரோட 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 குற்றச்சாட்டுகளை பார்த்தோம்னாலே இது இன்று நேற்று இல்ல, பல நாட்களாவே அவர் குறி வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல வந்து முதலமைச்சர் பெயரையும் அமைச்சர் பெயரையுமே பயன்படுத்தி அதிகாரிகள், இது வந்து ஒரு பியூரோக்ரசியில இருக்கக்கூடிய அந்த ஹிப்போக்ரசி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த உயர் அதிகாரிகள் வந்து அந்த ஒரு அது ஒரு இயல்பாவே உயர் அதிகாரிக்கு கொண்ட அந்த ஆணவம், தனக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து தன்னோட விரல் அசைவுல வச்சிருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறாங்க. அதுல சில பேர் அந்த ஒரு சட்டத்துக்கு எதிராகவோ புரோட்டோகாலுக்கு எதிராகவோ செயல்படும் பொழுது அந்த மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஏத்துக்கிற மனம் இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு இவர் சொன்னாரு, நான் வந்து அந்த புரோட்டோகால் படி நான் வண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறப்ப இது வந்து அந்த ஈகோவை டச் பண்ணிருக்கு, அந்த உயர் அதிகாரியோட ஈகோவை டச் பண்ணிருச்சு. அதனால இவர்கள் பழிவாங்கும் விஷயத்துல இறங்குறாங்க. இது பரவலாக இருக்கக்கூடியதுதான். சில நேரங்கள்ல மீடியா வெளிச்சத்துக்கு வருது, சில நேரங்கள்ல சில பேர் வந்து இந்த அதாவது நம்ம இந்த நடவடிக்கைகள் பயந்து சில அதிகாரிகள் வெளியே சொல்றது இல்ல, ஏன்னா சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்க இல்ல மேலும் மேலும் கட்டம் கட்டப்படுவாங்க அப்படிங்கறதுனால சில பேர் வெளியே சொல்றது இல்ல. இவர் வந்து பொறுக்க முடியாம வெளியே சொல்லிட்டார் அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப உளவுத்துறை ஐஜி மேலேயும் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, அப்புறம் நம்ம டேவிட்சன் அவர் மேலேயும் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவர்கள் தான் ஏன்னா அவர் இருக்கிறதுலே உச்சபட்ச பதவியில் இருக்கிறாங்க. அவர்களே இவரை கட்டம் கட்டும் பொழுது நிச்சயமா வந்து வேற வழி இல்லாம ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கறத பாக்குறோம். இவர் எஸ்பி மேல குற்றச்சாட்டு வச்சாரு, எஸ்பி வந்து அதை பதில் சொல்ல முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம வந்துட்டு அதெல்லாம் பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்றாரு. ஆனா அவர் டிஎஸ்பி அவர்கள் தெளிவாவே ஆதாரத்தோட நிரூபிக்கிறார் என்ன நடந்ததுங்கிறத, தெளிவா ஆதாரத்தோட சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப முதலமைச்சர் இதுல வந்து கவனம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு நேர்மையான அதிகாரியா செயல்பட்டு இருக்கிறார். அவரோட குற்றச்சாட்டுல பார்க்கும் பொழுது அவர் மேல எந்த ஒரு அவர் லஞ்சம் வாங்கினாரோ இல்ல வந்து சலுகைகள் கேட்டாருனோ இல்ல, அவரோட உரிமையை கேட்டிருக்கிறாரு. அப்ப அதே மாதிரி அவர் வந்து மது விலக்கை வந்து அவர் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாரு. அரசியல்வாதிகளும் அதிகாரத்துல உச்சத்துல இருக்கவர்களும் இவருக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. உண்மையிலுமே முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் அவர் டிஎஸ்பி அவர்களுக்கு இந்த நிலைமை, சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சு பார்க்கணும். ஒரு டிஎஸ்பிக்கே இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. இத்தனை ஆண்டு காலமா அவர் வந்து ஒரு 96 பேட்ச் சொல்றாரு, இத்தனை ஆண்டு காலமா அவர் பணியில இருந்திருக்கிறாரு. அவருக்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்படுது, அதிகார வர்க்கம் வந்து இப்படி பண்ணும்னா அப்ப சாமானிய மக்களுக்கு என்ன நடக்கும்? அஜித்குமார் போன்று அடிபட்டு விதிப்பட்டு சாக வேண்டியதுதான். அந்த அஜித்குமார் அவர்கள் சாரி சொன்னாரு, அதற்கப்புறமாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சீர்படுத்தி இருக்கணும் முதலமைச்சர் அவர்கள். தன்னோட சொந்த துறையை வந்து முதலமைச்சர் வந்து சரியா வச்சுக்கல அப்படிங்கிறது தான் அதோட காரணம்.
அப்ப உச்சபட்ச அதிகாரத்துல இருக்க கூட நடக்கும் அறிவுரை கொடுக்கல. உதாரணத்துக்கு ஐஜி அவர்களுக்கும் இவர்கள் ஏடிஜிபி அவர்களுக்கும் வந்து இவர் வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது இந்நேரம் அவர் வந்து கூப்பிட்டு கண்டிச்சு இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கணும். இது இவ்வளவு தூரம் மீடியால வந்து திரும்ப பொருளா இது அரசியல் கட்சி தலைவர்கள் ஆகி போச்சு. குற்றச்சாட்டு சொல்ல எஸ்பி பிரஸ் மீட் வச்சு குற்றச்சாட்டு சொல்லன்னு அரசியல் கட்சியுமே மாறி மாறி அறிக்கை விடும். அஜித்குமார் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தோம். இந்த மாதிரி எத்தனையோ லாக்அப் டெத் நடக்குது, அதே மாதிரி நம்ம வந்து அதிகாரிகள் வந்து மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு. அப்ப காவல்துறை மற்ற துறையில கூட முதலமைச்சர் வந்து நேரடி பொறுப்பு இல்ல, துறை சார்ந்த அமைச்சர்கள் மேல பொறுப்பு கொடுத்துடலாம். காவல்துறை வந்து நேரடியா முதலமைச்சரோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப அந்த துறையில வந்து இவ்வளவு குறைகள் வருது. இப்பதான் சமீபத்துல மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில காவல்துறையில வந்து எஃப்ஐஆர் போடல, அப்புறம் போட்ட எஃப்ஐஆர் வெளியே விட்டது, மிரட்டினாங்க உருட்டினாங்கன்னு பல பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது, காவல்துறை மேல பல குற்றச்சாட்டுகள் வருது. அதுக்கப்புறம் அஜித்குமார்ன்ற ஒரு இளைஞரை அடிச்சே கொண்டு இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கும் பொழுது டிஎஸ்பிக்கு ஒரு பிரச்சனை. சமீபத்துலதான் ஒரு ஏடிஜிபி வந்து கைது செய்யப்பட்டார். ஒரு ஆள்கடத்தல் வழக்குல வந்து ஒரு ஏடிஜிபி கைது செய்யப்பட்டு நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொண்டுட்டு இருக்காரு. அப்ப தன்னோட துறை சார்ந்து என்ன நடக்குது, உயர் பதவியில இருக்கக்கூடிய உச்சபட்ச பதவியில இருக்கவங்களும் இப்படி நடந்துக்கிறாங்க. அப்ப இதை வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து காவல்துறையில சீர்திருத்தம் பண்ணிருக்கணும், ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கணும். பதவி நீக்கம் செய்வோங்கிற ஒரு அந்த ஒரு இது இருந்திருந்தா, ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தா இவர்கள் பொறுப்போட நடப்பாங்க. நம்ம சொன்ன மாதிரி இது வந்து அரசியல் கட்சி இந்த மாதிரி நடக்குது. டிஎஸ்பி எஸ்பியும் வார்த்தை யுத்தத்துல பிரஸ் மீட் நடத்தி இதை வந்து பேசி தீர்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வருது. இது வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து பேசி அவர்களுக்குள்ள முடிக்க வேண்டிய விஷயத்த வெளிப்படையா அப்படி கொண்டு வரும் பொழுது மக்களுக்கே காவல்துறை மேல நம்பிக்கை இல்லாம போயிடும். ஒரு டிஎஸ்பிக்கே இந்த நிலைமைனா நமக்கு என்ன நிலைமை அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. காவல்துறை மேல நம்பிக்கை இல்லாம போயிடும். ஏன்னா இவர் குற்றச்சாட்டுறது மேலதிகாரிகள் மேல. ஏன்னா வந்து வழக்கை வந்து பொய்யா மாத்த சொன்னாங்க, இந்த மாதிரி எப்படின்னா அப்ப மக்கள் எப்படி காவல்துறையை நம்புவாங்க? அப்ப அதிகார வர்க்கம் மட்டும்தான் இங்க வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்கியிருக்காங்க. முதலமைச்சர் இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல எப்பயும் போல டிஎஸ்பிக்கு நெருக்கடி தான் வரப்போகுதான்னு காத்திருந்தா பார்க்கணும். தாவேகாவை கூட்டணிக்கு அழைப்பீர்களா என்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நினைக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே எங்கள் அணிக்கு வரலாம் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்ப எடப்பாடியோட பிளான் வந்து என்ன? பிளான் ஏ வந்து பாஜகவுடன் கூட்டணி வச்சு தேர்தல் சந்திப்பது, இல்ல அப்படின்னா விஜய் கூட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பிளான் பி எதுவும் வச்சிருக்காரு? இல்ல இப்ப எந்த ஒரு கட்சியுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சிகள் வந்து நம்மளோட சேர்ந்தா அது லாபம் வெற்றி அடைய முடியுமோ அவங்க எல்லாத்தையுமே சேர்த்திக்கிறதுக்கான அந்த வழிகளை ஏற்படுத்துவாங்க. சில சமரசங்களும் செய்வாங்க. குறிப்பா பார்த்தோம்னா பாஜகவுமே கூட தனிச்சு போனாலுமே கூட அண்ணாமலை அவர்கள் கொண்டு வந்து வச்சாங்க. அவருக்காக பல சலுகைகள் கொடுத்தாங்க. அதாவது அந்த புரோட்டோகாலே மாத்தி கட்சியோட அந்த இதெல்லாமே மாத்தி அண்ணாமலை அவர்களை ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட்டா கொண்டு வந்து வச்சாங்க. ஆனா அப்படிப்பட்ட பாஜகவுமே ஒரு சமரச போக்குக்காக அதிமுகவோட சேரணும்னா அந்த தலைமையில ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும்னு சொல்லி அந்த சமரசத்தை செஞ்சுக்கிட்டாங்க. அதிமுகவுமே ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பாஜகவோட இன்னைக்கு ஒரு இணக்க போக்க வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு கட்சி வேணும், ஒரு கூட்டணி, மத்தியில ஒரு அதிகார பங்களிப்பு, மாநிலத்திலும் ஒரு கணிசமான ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் எடுத்தாங்க. அதே மாதிரி தாவேக்கா வந்தா இன்னும் கூடுதல் லாபம், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தனக்கு வரும், விஜயோட வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, கிரவுட் புல்லிங் இருக்கு, அது வந்து அடிஷனல் வேல்யூவா வரும் அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த கட்சிகள் உள்ள வந்தா இன்னும் லாபமோ அதை அவர்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. எல்லாம் யாரா இருந்தாலுமே, ஏன்னா வெற்றி தேர்தலை பொறுத்தளவு வெற்றி மட்டும்தான். எவ்வளவு ஓட்டு எடுக்க போறோம், எத்தனை சீட்டுகள் எடுக்க போறோம், யார் வெற்றி பெறா அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு பேசு பொருளா இருக்கே தவிர கொள்கை முரண்பாடுகள், கருத்து முரண்பாடுகள் வந்து பெரிய பெரிய பேசு பொருள் இல்லை. ஏன்னா அது வந்து நம்ம சொன்ன மாதிரி கடந்த காலங்கள்ல முன்னுக்கு பின் முரணா இருந்து எத்தனையோ கட்சிகள் ஒன்னா சேர்ந்துதான் பயணிக்கிறாங்க. இன்னைக்குமே கூட பார்த்தோம்னா திமுக காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. காங்கிரஸோட மிக முக்கியமான தலைவரையே வந்து திமுக விமர்சிச்சு சர்ச்சையா போய்கிட்டு இருக்கு. அப்பயும் கூட்டணி விட்டு வெளியே வராம காங்கிரஸ் வந்து இணக்கமா போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு தனிப்பட்ட நபரோட கருத்தா கொண்டு போயிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதனால இப்ப தாவேக்காவை உள்ள கொண்டு வரதுக்கு அதிமுக முயற்சி பண்ணுதுன்னா அவர்களோட வெற்றியை வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்காக பண்றாங்க. ஆனா அந்த சைடு சில பேர் வந்து இந்த கூட்டணி சேராம இருந்தாதான் நமக்கு லாபம்னு அங்க இருக்கக்கூடிய சில பேர் வந்து முயற்சி செய்யறாங்க. அதனால அந்த கூட்டணி உருவாகாம இருக்கு. ஒருவேளை சில நேரங்கள்ல ஏதாவது அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் ஏற்புடையதா இருந்து இந்த சமரசத்தை பண்ணிக்க முடியும்னா அதிமுக தாவேகா கூட்டணி அமையலாம். அமைஞ்சா அது இன்னும் பலமாக கூட அமையலாம். தொடர்ந்து பல கட்சிகள் வந்து தேர்தல் பயணத்தை இப்பயே தொடங்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். பேருக்கு வேணா ஒவ்வொரு இடத்துல வந்து பேரை மாற்றி வைத்துக் கொண்டாலும் கூட பட் இப்பவே தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் எப்போது அவரு தான் தனியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரா, இல்ல நயினார் எங்கெங்க போறாரோ அந்த கூட்டத்துக்கு தூரம் போக இருக்கிறார்? இல்ல அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் வந்து நேரடியான கசப்பான உணர்வுகள் வந்துருச்சு அப்படிங்கறத பாக்குறோம். சோ ஒரே மேடையை பகிர்ந்துக்கிறதுல ஒரு நெருடல் இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாம். அதனால அதே மாதிரி இப்ப அண்ணாமலை அவர்களோட தலைமை மாத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்துல அதிமுகவோட சில கருத்துக்கள், உதாரணத்துக்கு நாங்க கூட்டணியில
கூட்டணி ஆட்சி நாங்க கொடுக்க போறதுல தனித்து தான் நாங்க ஆட்சி அமைக்க போறோம் அப்படிங்கிற அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் இது வந்து தொடர்ந்து சர்ச்சையா போகுது. அப்படிங்கறதுனால இரண்டு பேரும் இருதுருவமும் ஒன்னா இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அதனால சற்று காலம் வந்து அண்ணாமலை அவர்கள் ஒதுங்கி தானாவே ஒதுங்கியும் இருக்காருன்னு பாக்குறோம். அவருக்கு வேற ஏதாவது பொறுப்புகள் கொடுக்கப்படலாம், வேற மாநிலங்கள் ஏதாவது பொறுப்புகள் கொடுக்கப்படலாம், ஒரு கேரளா கொடுக்கலாம், வெஸ்ட் பெங்கால் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் கொடுத்து அவரை வந்து வேற தேர்தல்களில் வந்து அவர் சந்திக்கிறதுக்கான சூழல்கள் ஏற்படலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல அவர் இருந்தாருன்னா அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத வந்து இரண்டு கட்சியுமே ஏத்துக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். பாஜகவுமே அண்ணாமலை அவர்களை வைத்துக்கிட்டு அதிமுகவோட போறது வந்து ஒரு நெருடலை ஏற்படுத்தும். அதிமுக தொண்டர்களும் அதை விரும்புறது இல்ல, அண்ணாமலையோட ஆதரவாளர்களும் அதை விரும்புறது இல்லை அப்படிங்கறத பாக்குறோம். ஏன்னா அதிமுகவோட கூட்டணிக்காக தான் அண்ணாமலை தலைமை மாற்றப்பட்டார் அப்படிங்கிற ஒரு அதிருப்தி பாஜகக்குள்ளேயும் இருக்கு. இதனால வந்து இரண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் காலங்கள் எடுக்கும் பொழுது இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் குறைஞ்சு சமரச போக்கோட இணக்க போக்கோட வேற வழி இல்லாம நம்ம ஒன்றிணைந்து பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில சேர்ந்து போகலாம். அப்பயுமே வந்து எந்த அளவுக்கு அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக போகுதுங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இயல்பாகவே நயினார் நாகேந்திரா அவர்களுக்கும் எடப்பாடியார் அவர்களுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. அவர்கள் அந்த பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். சோ காலம் தான் பதில் சொல்ல வேண்டும். செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் அவர்கள் வந்து வெளிநாடு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்கள் எனக்கு நீங்க வந்து வெளிநாடு செல்ல அனுமதி வழங்க வேண்டும் என கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. இதற்கு அமலாக்கத்துறை உரிய விளக்கம் அளிக்கணும், உரிய பதில் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவருக்கு வெளிநாடு செல்வதற்கான அந்த மருத்துவ பரிசோதனை செய்வதற்கான அந்த ஒரு வாய்ப்பை வந்து அமலாக்கத்துறை வழங்குமா? இல்ல, அதாவது ஒரு மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிறது வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை. அவருக்கான அந்த உரிமைகள் வந்து அவர் கொடுத்ததான் வேணும். இடி வந்து அதை வந்து இங்கேயே உயர்தர சிகிச்சைகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுக்கான விஷயங்கள் சொல்லலாம். ஆனா அது அவரோட உயிர் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறப்ப அவருக்கான அந்த உரிமைகள் இருக்கு. அவர் வந்து எனக்கு எங்க விருப்பமோ அங்கதான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும்னு அது கேட்கலாம். அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கதான் வேணும். இவர் வந்து வெளிநாடு போனா திரும்பி வருவார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு உரிய ஆதாரங்கள் கொடுத்துட்டு போனாருன்னா நிச்சயமா கொடுக்கலாம். ஏன்னா முறைப்படி அவர் போறாருன்னா அதுக்கான அனுமதி கொடுத்துதான் ஆகணும். இந்த வழக்குகள் பெண்டிங்ல இருக்கும் பொழுது அவர் வெளிநாடு போகலாமா வேண்டாமாங்கிறது அந்த வழக்கோட தன்மையும் அவர் வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார். உதாரணத்துக்கு மிக நீண்ட நாட்களாக வந்து தலைமறைவா இருந்தார். எங்க இருந்தார் என்னங்கிற ஒரு தகவலே தெரியாம ஆஜராகாம, சம்மன்களுக்கு ஆஜராகாம, எந்த ஒரு இருக்காரா இல்லையாங்கிறது கூட தெரியாத அளவுக்கு இருந்தார். அப்ப இடி வந்து இதை ஏத்துக்குமா, அவர் எந்த அளவுக்கு மறுப்பு தெரிவிக்க போறாங்க, அவரோட அந்த உடல்நல குறைவு அந்த மருத்துவ அறிக்கை என்ன சொல்லுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கூட அவர் இதய நோய் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வழக்கமான தேர்தல் அரசியல் நாடகம் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். அது நம்ம அப்படிதான் நினைச்சோம். ஆனா பார்த்தா உண்மையாலுமே அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்து அதுக்கான மருத்துவ சிகிச்சை எடுத்தார் அப்படிங்கறத பாக்குறோம். அதனால அசோக் அவர்களோட உடல்நிலை என்னவா இருக்குது, உண்மையான காரணங்களா இல்ல வந்து அவரு, ஏன்னா வெளிநாடு இப்ப முறைப்படி அவர் போறாருன்னா தப்பிச்சு ஒழிய முடியாது. அவர் போற நாட்டோட அவர் எந்த நாட்டுக்கு போறாரு எப்படி போறாருங்கிறத முறைப்படி பார்ப்பாங்க. ஒருவேளை அவர் தப்பிச்சு போனாலும் அதை அவர் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எல்லாமே தயார் பண்ணிட்டு இவர் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்ப பொறுத்து இருந்து நம்ம பார்க்கணும் ஈடியோட செயல்பாடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. இயல்பாவே அவருக்கு ஒரு மருத்துவம் அப்படிங்கிற சார்ந்து கேட்கும் பொழுது அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீதிமன்றமும் அவரோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறனால அவருக்கான சலுகைகள் கொடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. இதுவரை உங்க பல்வேறு கருத்துக்களை கொடுப்பது நன்றி.